OTP சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களிலிருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். இப்போ கேட்டிங்களா வாய்ஸ் நோட், இதை வந்து ரீசெண்ட் டைம்ல நம்ம எல்லா நெட்வொர்க்லயும் கேட்க முடியுது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து நம்மள அலர்ட் பண்ண இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னதான் வந்து இது மாதிரி அலர்ட்ஸ் வந்தாலும் சில டைம் வந்து நம்ம அதை மறந்துடுறோம். சோ அது மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாம்ஸ் கால்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தா ட்ரூ காலர்ல போயிட்டு ஸ்பாம் ப்ரொடெக்டரை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பாம் கால்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த ஆப்பை நீங்க போன்ல டிஃபால்ட்டா வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். அதை பாத்துக்கோங்க. நீங்க ஐபோன் யூசர்ஸா இருந்தா இந்த ட்ரூ காலர் வந்து மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஒர்க் ஆகும். சோ அதனால ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க யூஸ் பண்ற நெட்வொர்க் ஏர்டெல்லா இருக்கட்டும், வோடாஃபோனா இருக்கட்டும், சோ அது ஆப்ல போயிட்டு நீங்க ஸ்பாம் கால்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னதான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணி ஸ்பாம் கால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாலும் சில கால்ஸ் வரத நம்மளால தடுக்க முடியாது. என்னன்னா, சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து அன்ஸ்பாம்ல இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு வந்து கால் ஈஸியா ரிசீவ் ஆகிடும். அப்படி வரும்போது நம்ம தான் சேஃபா இருக்கணும். வேற நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்பர் கிளிக் பண்ண சொல்லிச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க.